கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைவதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பல நேரங்களிலே தீவினைகளை செய்து துன்மார்க்கமாய் நடந்து அவர்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படும் போது பல நேரங்களிலே அதை பார்க்கிற நமக்குள்ள எரிச்சல் உண்டாகிறது. இது இயற்கை. அன்பானவர்களே, நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, தீவினை செய்கிறவன் காரிய சித்தியுள்ளவன் மேலும் எரிச்சலாகதே என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பல நேரங்களிலே நாம் நம்முடைய மனதுக்குள்ளே புலம்புவதுண்டு, ஆண்டவரே, அவர்கள் எவ்வளவோ தப்பு பண்ணுறாங்க, ஆனா அவர்களுடைய காரியங்கள் வாய்க்குதே, அவர்கள் செய்கிற எந்த காரியமும் சரியாக நடக்குதே, ஆனால் நான் உமக்காக காத்திருக்கிறேனே, எந்த தப்பும் பண்ணாம உம்மை நோக்கி தினமும் விசுவாசித்து ஜெபிக்கிறேனே, நீர் செய்வீர், நீர் நடத்துவீர் என்று உமக்காக காத்திருக்கிற எனக்கு ஏன் என்னுடைய காரியம் நடக்காமல் தடைபட்டு போகிறது, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்று நாம் பல வேளைகளிலே புலம்புவதுண்டு. இந்த புலம்பல் சில சமயங்களிலே மற்றவர்கள் மேல நமக்குள்ள எரிச்சல் உண்டாக்கும். இந்த எரிச்சல் என்ன செய்கிறது என்று பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பாருங்க, அருமையான ஒரு வசனம். இந்த எரிச்சலானது பொல்லாப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறது. அவர்களை குறித்து பேச ஆரம்பிப்போம், அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிப்போம், அவர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். அவன் எப்படி இருந்தான், எப்படி வளர்ந்தான் என்று எனக்கு தெரியாதா, எப்படி பணம் சம்பாதிச்சாங்க, எப்படி பணக்காரன் ஆனாங்க என்று சொல்லி நாம் புலம்ப ஆரம்பிப்போம். நாம் ஆண்டவரை துதி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். துதி நம்முடைய வாயிலை வெளிப்பட வேண்டும். ஆண்டவரை துதிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட வாயிலே மற்றவர்களை குறித்து தீமைகளை நாம் பேச ஆரம்பிப்போம், மற்றவர்களை குறித்து பொல்லாங்கை அடுத்தவர்களிடத்திலே சொல்ல ஆரம்பிப்போம். வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்பு செய்கிற எரிச்சல் ஒருபோதும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் மீது நமக்கு உண்டாகிற எரிச்சல் அது நம்மை விட்டு மாற்றப்படவில்லை என்றால் அது நம்மை பொல்லாப்பு செய்ய தூண்டும், மற்றவர்களுக்கு விரோதமாக பேச தூண்டும், அவருடைய குறையை கண்டுபிடித்து அதையே மற்றவர்களிடத்தில் பேச வைக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் இந்த விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். கர்த்தருக்காக காத்திருக்க வைக்கிறது நமக்கான நன்மையை எடுத்து சத்துருக்கள் கையில கொடுப்பதற்கு அல்ல. தீவினைகளை செய்து ஒருத்தங்க காரியத்தை சாதிக்கிறாங்க என்றால் அது நிலைக்காது. 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான். தீவினைகளை செய்து ஒருத்தங்க காரியத்தை சாதிக்கிறாங்கன்னா அது ஆரம்பத்திலே அமர்க்கலமாக இருக்கும், ஆனால் அது நிலைக்காது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு வேலை வரும்பொழுது அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்திலே உறுதியாக இருங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் பேசின காரியங்கள் அனைத்தையும் அவர் செய்வார். உங்களை காத்திருக்க வைத்துவிட்டு உங்களுக்குரியதை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார். நமது ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். எனவே மற்றவர்கள் மேல ஒருபோதும் எரிச்சல் அடையாதீர்கள். ஒருபோதும் மற்றவர்கள் மேல உங்கள் பார்வையை வைக்காதீங்க.
அது உங்களுக்குள்ள எரிச்சலை உண்டாக்கும். கர்த்தர் மேல் உங்களுடைய பார்வையை வையுங்கள். அது உங்களை இன்னும் காத்திருக்க வைக்கும். காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நீர் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எடுக்கின்ற, பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற எல்லாவித முயற்சிகளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் கிருபை கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பல நேரங்களிலே மற்றவர்களை பார்த்து நாங்கள் எரிச்சல் அடைகிறோம் அப்பா. எங்கள் காரியங்கள் வாய்க்கப்படாது இருக்கும் போது மற்றவர்கள் காரியங்கள் வாய்க்கப்படும் பொழுது பல நேரங்களிலே எங்களை அறியாமல் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத கிரியை வெளிப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபையினால் மன்னிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கும்படி, உமக்காக காத்திருக்கும்படி கிருபை செய்யும் அப்பா. பொறுமையாக இருப்பவர்கள் சுதந்தரிப்பார்கள். அந்த அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தி ஆசீர்வதித்து சுதந்தரிக்க வைப்பீராக ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களை ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் அப்பா. இரட்டிப்பான நன்மையினால் அவர்களை ஆசீர்வதியும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையை கேட்கின்ற அனைவருக்கும் ஆசீர்வாதமானதாக அமைவதாக. குறை குற்றம் யாவற்றையும் எண்ணியும் உம்மிடத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.